GS4 மெயின்ஸ் 2025ல ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நான் கிளாஸில் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய திருக்குறள் நல்ல நல்ல திருக்குறள்லாம் எத்திக்ஸில் கொஸ்டினாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த திருக்குறள் நான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸில் சொல்ல ஒரு திருக்குறள் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பர், துன்பத்தை கண்டு அஞ்சாதவர். அதாவது எவன் துன்பத்தை கண்டு அஞ்சாமல் இருக்கானோ அவன் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகே, இப்போ இந்த திருக்குறள் எத்திக்ஸ் பேப்பரில் கேட்டாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறது, ஏதாவது ஒரு கதை சொல்கிறதா அப்படின்றது. பட் ஆக்சுவலாக நான் எகெயின் திரும்ப எத்திக்ஸ் கிளாஸில் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சிவில் சர்வீசஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப ப்ரொடக்டிவாக மார்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவேன். இப்போ இந்த திருக்குறளுக்கு சிவில் சர்வெண்ட் ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. ஆம்ஸ்ட்ராங் பெமே அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு மணிப்பூரில் ஜெமே ட்ரைப்லேருந்து வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் அவங்களோட ஓன் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபண்ட்ஸ் இல்லை, பட் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கண்டு அஞ்சவே இல்லை. அவர் அதுக்கு வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். நிறைய என்ஜிஓ, சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் லோக்கலில் வேறு மாதிரி ஃபண்டு மொபிலைஸ் பண்ணார். நிறைய பேர் மக்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் அதை வச்சு அவர் அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணார். இன்ஃபேக்ட் அவர் மிராக்கிள் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அவர் அந்த ஃபண்ட் இல்லையேங்கிற துன்பத்தை கண்டு துன்பம் அடையாமல் இருந்ததுனால அந்த துன்பத்துக்கே ஒரு துன்பத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கடைசியில் அச்சீவ் பண்ணிட்டார் இல்லைங்களா. இன்ஃபேக்ட் நம்ம மெயின்ஸ் எழுதின ஒரு ஆஸ்பிரண்ட் தான் கால் பண்ணி சொன்னார், சார் இந்த திருக்குறள் நீங்கள் கிளாஸில் சொல்லியிருக்கீங்க சார், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. ஸோ இந்த திருக்குறள் வந்தால ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம எத்திக்ஸ் கிளாஸில் அடிக்கடி எம்பசைஸ் பண்ணுற ஒரு விஷயம், திருக்குறள் எப்போவுமே பொட்டென்ஷியல் ஃபார் UPSC மெயின்ஸ் GS4. ஸோ இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். தேங்க்யூ.